வீரப்பன். என்னையா மொபைல் ரெஸ்டாரன்ட்ல எந்த அளவுல இருக்குது? நல்லா இருக்குங்க. சூடா என்ன இருக்கு? சூடா கோபி தான் இருக்கு. கோபி மசாலாவா 2 சப்பாத்தியும் கொடு. இன்னும் ரெடி ஆகலங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறேன். என்ன வண்டி ரெடி ஆகணும்னு சொன்னாங்க? ஓ வண்டி. யாரு அது? பொண்ணுங்க. என்ன எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு யார்? கேக்குறாருல சொல்ற. அது வந்துங்க, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க. இல்லங்க, அது வந்து இவனோட தங்கச்சிங்க. இத பாருங்க, மூக்கு மொழி கண்ணெல்லாம். ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கலருங்க. இல்லையே, மொழி சரியில்லையே. ஏமா இவன் தங்கச்சா நீ? ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா சொல்றா? அவ பைத்தியம் சார். அவ கழுத்தை தாலி கட்ட வேண்டிய காதலன் கல்யாணத்தன்னைக்கு காலை கடனை முடிச்சிட்டு அவன் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில் மோதி 2 துண்டா கடக்கிறத பார்த்தா எந்த பொண்ணுதான் சார் நார்மலா இருக்க முடியும்? ஐயோ கடவுளே, இவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு உன் தங்கச்சி எப்படா வாழறா? அம்மா அழாத, எல்லாம் சரியா போயிடும். நான் அதுக்காண்டி அழல சார். உங்க சூக்கால வச்சு காலை மிதிக்கிட்டு. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும்? பாவம். ஆமா, வயசு என்ன இருக்கும்? வர ஆவணி வந்தா 27 சார் எனக்கு. உன் வயசு கேட்கலடா, அவ வயசு 25, 25 தான் சார். ஐயோ பாவமே, இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாலோ இல்லது கேள்விப்பட்டாலோ என் மனசு தாங்காதுடா. அவளை பத்திரமா பாத்துங்கடா, வெளியே தெரு விட்டுறாதீங்கடா. டிராபிக் எல்லாம் இப்ப ஹெவியா இருக்குது. தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? அந்த ஆளை பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? மொபைல் விபச்சாரமா? கர்ம கர்மம். இதை மட்டும் தான் நாம செய்யல. இந்தா 50 ரூபாய். அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல விட்டுடு. புடி. ஒரு நிமிஷம், இந்த 50 ரூபா உனக்கு எது? என் சட்ட மடிப்புல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு மேல 5 பைசா கூட இல்லன்னு சொல்லி என் தலையில சத்தியம் பண்ணியாது. ஏன்டா? அட 5 பைசா இல்லன்னு நான் சொன்னேன், 50 ரூபாய் இல்ல நான் சொன்னேன். புடிடா. என்னால முடியாது. ஏன் முடியாதா? அட ஏன்டா? இன்னொரு 50 ரூபா கொடுத்தா தான் போவேன். ஏய், பஸ்ல போறதுக்கு எதுக்குடா 100 ரூபாய்? பஸ்ல போறதுக்கு எனக்கு பைத்தியமா பேசுறீங்க. ஆட்டோல தான் போவேன். ஐயோ, ஆட்டோ இல்லையா? இந்த பாரு, 100 ரூபா கொடுத்தா தான் போவேன். இல்லனா என் தங்கச்சி என் கூட தான் இருப்பா. ஏய், உன் தங்கச்சியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன சொன்ன? என் தங்கச்சி. ஐயோ ஐயோ, அந்த நேரத்துல மேட்ச் பண்றதுக்கு ஓ மூஞ்சி தான்டா கிடைச்சது. ஏன் ஓ முகர கட்டைய சொல்லலாம்ல? நான் அவ்வளவு அசிங்கமா இருக்கேன்? என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்குமா? அவ யாரு எங்க இருந்து வந்தான்னு தெரியல சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரி, அவசரத்தை சொல்லிட்டு இப்ப மாத்த முடியாதா? ஏய் பேச்ச. தங்கச்சி விக்குதாம்மா, நீ தைரியமா இருமா. அண்ணன் போய் ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வரேன், குடிச்சுட்டு நல்லா நீட்டி நிமிர்ந்து தூங்கு. தங்கச்சி என் தங்கச்சி, ஏன் தங்க வாட தங்கச்சி. இந்த 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஆட்டோ எது வரைக்கும் போதோ அங்கேயே நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுட்டு வந்துரு. அப்ப ஏன் கதி? மாப்பிள, உடனே வரத்துக்கு உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. மெதுவா நடந்து வா. 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல. வரும்பொழுது நடு ரோட்லயே நடந்து வர. நடு ரோட்லயா? போடா. ஏய், என்ன பல்லுக்கு ஒரு குச்சி வச்சு குத்திட்டு இருக்க? எப்ப வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சே. அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் விட்ட? ஓ, அத கேக்குறியா? அந்த பொண்ணை இங்க இருந்து ஆட்டோல ஏத்துறனா, ஏறி உட்கார்ந்தன மீட்டரை குறு 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 குறுன்னு பாத்துட்டே இருந்தேன். 100 ரூபாய் வந்தன டப்புன்னு ஆட்டோ நிப்பாட்றான்னு சொல்லி ஆட்டோ கட் பண்ணிட்டு வெரி குட். அந்த ஊர்ல திரும்பி பாக்குறேன், மாரியம்மன் திருவிழாப்பா. உடனே அந்த கூட்டத்தோட குடும்பம் அந்த பிள்ளைய கொண்டு விட்டு நேக்க ஓடியாட்டேன். சூப்பர்டா. இன்னைக்கு தாண்டா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. இந்த பெண் பாவத்தை எங்க போய் தொலைக்க போறணும்? ஏதோ மாரியத்தை கொண்டு விட்டுட்டு வந்து தைரியத்தை உட்காந்து பல்லு குத்திக்கிட்டு இருக்கேன். ஏப்பா, கறி சாப்பிட்டா பல்ல சிக்குமா? கறி சாப்பிட்டியா நீ? உடனே குத்தி குத்தி கேட்க ஆரம்பிச்சிருவ. வேணா மோந்து வர்றா. எந்த கை எடுத்து மூஞ்சில வைக்கிறேன்? குத்துனா இனிமேல பல்லே குத்தல போதுமாடா? அப்ப நீ சாப்பிடலையா? இல்லடா மச்சான். இந்தா பிரெட் பழம். இது பூரா கேஸ்ரா, மனுஷன் திம்மானா? அப்போ இது கூட வேணாம் இல்ல? இது குடிச்சா கேஸ் போயிரும்டா. என்ன பேச்சு பேசுற? அப்புறம் மச்சான், டேய், நீ எவ்வளவு அடிச்சாலும் திட்டாலும் என் மேல உனக்கு தனி பாசம்டா. பாசமெல்லாம் ஒண்ணுமில்லடி. அந்த காட்டு பண்ணி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்த பாரு, அந்த சந்தோஷத்துக்காக வாங்கி. வீரப்பண்ணி எங்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னடா வளையற நெளிற? இது என்னடா? அது வந்து யூரின் சார். யூரின்ல கல்லு கேள்விப்பட்டிருக்க. இது என்ன கண்ணாடி சில்லு? ஸ்ட்ரைட் யூரின்ல சார். டெஸ்டுக்காக ஒரு பாட்டில் நிறைய புல் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க விளையாட்டா
அப்படின்னு தட்டினீங்களா அதுல விழுந்து நொறுங்கிருச்சு. ஆமா எங்கடா உன் சிஸ்டர்? அதான் உன் தங்கச்சிங்கடா. ஹாஸ்பிடல். என்னடா அவன் டைலாக் நீ சொல்ற, உன் டைலாக் அவன் சொல்றான், ரெண்டு பேரும் டைலாக் மாத்தி மாத்தி அது பேசுறீங்க. வந்து சார் கான்ஸ்டபிள். ஏண்டா உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே, அதுலயும் பைத்தியம். நீ பிறந்த வயித்துல தானடா இவ்வளவு பிறந்தா. ஒரு தங்கச்சி இல்லாத சோகத்தை அனுபவிச்சோண்டானா. இந்த பொண்ணை தன்னந்தனியா மார்க்கெட்ல ஹெவி டிராபிக்ல பார்த்தப்போ என் ஈரக்கொலைய அந்து போச்சுரா பாவீங்களா. அம்மாடி நீ போய் தூங்கு. ஓ உனக்கு செய்களை சொல்லணும். என்ன ஒரு பாசம், என்ன ஒரு நேசம். பெத்த அப்ப நாட்டம் பஜ்ஜி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குது. நீங்களும் இருக்கிறீங்களா? உங்களை இன்னொரு தடவை அந்த பொண்ணு இந்த பஸ் படிக்கட்ட விட்டு தாண்டா உங்க ரெண்டு பேரையும் கண்டதுடவே வெட்டிடுவேன். அடிக்கடி வந்து செக் பண்ணுவேன். இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா, கொன்னே போடுறவன. டேய் இங்க இருந்து மார்க்கெட் தெரு போறதுக்கு 10 ரூபாய் தான்டா. இல்ல நீ நடந்தே கூட்டிட்டு போயிருக்க. எங்கடா 800 ரூபாய் தின்னியா? சொல்றா. ஆமாடா சாப்பிட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? முதல்ல அவளை கவனிச்சுட்டு அப்புறம் ஒன்ன வந்து கவனிக்கிறேன். அடியே அடிக்காரா அடிக்காரா பாவுண்டா அந்த புள்ளை அடிக்காரா. பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிக்கிற உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அடி வாங்கினது நான்டா. நீயா? வணக்கண்ணே. வணக்கம் கோபி. பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. எங்கண்ணே? அந்தா. ஐயோ முருகா, வண்டி ரெடியான உடனே அவர்கிட்ட காட்டுறோம்னு சொன்னோம்ல, அதை பார்க்க வந்திருக்காரு இன்ஸ்பெக்ஷனுக்கு. இப்ப என்னடா பண்றது? இப்போதைக்கு வண்டி அவர் கண்ணில் படக்கூடாது. வண்டி எங்கேயாவது மறைச்சு வை, மற்ற நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிண்ணே. தைரியமா போ. சபா. எத்தனை நாள் தாண்டா இந்த பேங்க் மேனேஜருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்றது? ஏன் கவலை அது இல்ல மச்சான். பின்ன எத்தனை நாளைக்கு தான் அந்த பேங்க் மேனேஜருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்றது? சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். டேய் அவ எங்கடா போறா? அவ சும்மா தற்கொலை பண்ண போவாப்பா. எதை வச்சு சொல்ற? அதான் தொப்போடத்தை நோக்கி போறான்ல, அப்படின்னா சாகிறது தானே. கரெக்ட் கரெக்ட். என்ன சத்தம்? டேய் தற்கொலையே தாண்டா. அப்பாடா ஒரு மேட்ரு கிளியர் ஆயிடுச்சுப்பா. நம்மளுக்கு தொல்லை கொடுக்காம அவளே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான். டேய் அவ செத்தா இன்ஸ்பெக்டர் வீரப்ப நம்மள சும்மா விட மாட்டான்டா. ஆமா இல்ல? என்ன நோமா, வாடா போய் காப்பாத்தலாம். ஐயோ குதிடா குதிடா. நீச்சல் தெரியாதா? நீச்சல் தெரியாது. பொறுக்குமா. அப்ப உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாதுடா. இப்ப என்னடா பண்றது? ஒண்ணு செய்வான். நான் பஸ் எடுத்து போய் பக்கத்து ஊர்ல நீச்சல் தெரிஞ்சவன் கூட்டி வந்துடுறேன். சரி சரி. டேய் என்ன அது கூட அவன் மேல போயிருவாடா. அப்ப என்ன பண்ற நீயே சொல்றா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நம்ம ரெண்டு பேர் கைய கெட்டியா புடிச்சிட்டு ஆண்டவ மேல பாரத்தை போட்டு 1 2 3 சொல்ற டப்புனு குச்சிடுவான். சரி சரி சரி. மருதமலை முருகா. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. கச்சேரியா பாரு, வாடா குதிக்கிறா. நம்ம வசந்தி தாண்டா போறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவளே தாண்டா. அப்படின்னா அந்த தண்ணிக்கு இப்படி ஒரு பவரா? மச்சான் நான் ஒரு தடவை அந்த குளத்துல குடிச்சிட்டு வந்துடுவா. வேணாண்டா மாப்பிள. ஏன்? நமக்கு இந்த கலர் தாண்டா யோகம். மச்சான்
இனி இந்த பொண்ணை போய் என் தங்கச்சி நான் எவனா நம்புவானடா? நான் நம்புறேன்டா. இனிமே இந்த வசந்தி எப்பவுமே உன் தங்கச்சிதான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.